எல்லாருக்கும் வணக்கம். பீப்புள் ரெஸ்பெக்டபுளாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன், எங்களோட எதிர்பார்ப்பு அதுதான். நானும் டீச்சராக இருக்கேன், நானும் ஏர்ன் பண்ணுறேன், அவனும் ஏர்ன் பண்ணுறான். அதனால் ரொம்ப எதிர்பார்ப்பெல்லாம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு சந்தோஷமாக வச்சுக்கணும், நல்லா இருக்கணும், ஃபேமிலி நல்லா இருக்கணும். கிளியர், வெரி சிம்பிள் அண்ட் பெஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். தேங்க்யூமா. சரி, எல்லாத்துக்குமே நான் சொல்லிடுறேன், இது வந்து ஸ்டார்ட் தான். இந்த இடம் வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. இங்கேருந்து தான் கம்பெனி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 5 வகையான வழியில் வந்து உங்களுக்கு வரணும் அமைச்சு கொடுக்க போகிறோம். அது மூலிமா இப்போ நீங்கள் வந்திருக்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட். இதிலிருந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, மேபி நெக்ஸ்ட் வீக் நடக்கலாம், இல்லை 10-15 நாள் நடக்கலாம், ஒரு மாதத்தில் நடக்கலாம். ஆனால் நடக்கும். நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை என்கிற ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்து அந்த ஒரு ஆயுதத்தில் கொண்டு வந்து வாங்க. சம்பாதிச்சாதான் நான் மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற கான்செப்ட் வேண்டாம். சரி சரி, என்னோட கருத்து. சரி, இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். பையன் தாடி வச்சிருக்கானே, எப்பயுமே தாடி வச்சிருப்பாரா இல்லை எப்பயாவதா? ஓ, பொண்ணுக்கு வந்து தாடி தான் பிடிச்சிருக்கு. போன பதிவில் அஸ்ட்ரோபாலா ஐயா போட்டிருக்காங்க, தாடி வைத்தால் திருமணம் நடக்கும். பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. அதனால அந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனால் உண்மையாக என்ன அப்படிங்கிறது ஒரு விஷயங்கள் இன்னைக்கு சொல்லுவார் சார். ஸோ தாடி வைக்கிறது என்ன, நிறைய பேர் பசங்க தாடியோடு வராங்க, ஒரு 50% தாடி இல்லாமல் இருக்கிறாங்க. ரத்து போட்டு இல்லை, அப்படி தச்சு போயிடுச்சு. ஓகே, ரத்து போட்டு என்பது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அப்படிங்களா? தெரிஞ்சுக்கணும். சரி, ரஜினாவே எத்தனை பேப்பர்ன்றாங்க. நேச்சுரலாக ரஜ்ஜுவோட தேரி என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிரசு ரஜ்ஜு, கண்ட ரஜ்ஜு, உதர ரஜ்ஜு, தொடை ரஜ்ஜு, பாத ரஜ்ஜுன்னு இருக்குது. அப்போது இந்த ரஜ்ஜுக்கள் பார்த்தீங்கன்னா, சிரசு ரஜ்ஜுக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கொஞ்சம் ஈகோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பட் இஸ் எ கைடிங் ஃபேக்டர். பட் இவர் வந்து யார் கைடிங் கேட்க மாட்டார். ஆனால் இவருடைய கைடன்ஸை கேட்கணும், நாமளும் முன்னேறிடுவோம், டெஃபினட்டாக முன்னேறிடுவோம், நிச்சயமாக முன்னேறிடுவோம். ஸோ இது மாதிரி அதே மாதிரி 2ல் சந்திரன் இருக்கார். நல்ல வார்த்தைகள் தான் பேசுவார், கெட்ட வார்த்தையும் பேச மாட்டார் நிச்சயமாக. அடுத்தபடியாக வேறு என்ன, 10ல் செவ்வாய் இருக்கார், லக்னாதிபதியே. ஆனால் கண்டிப்பாக தொழிலில் போராட்டங்கள் நிறைய இருக்கும். ஒர்க் ஸ்பாட்டில் இப்போ டெய்லி போராடி தான் ஜெயிக்கணும் இவர். ஆனால் ஜெயிச்சிடுவார். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஓகே, தேங்க்யூ சார். எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, 23 ஆகுது. ஸோ எல்லா பேரண்ட்ஸ்க்கும் என்னுடைய அம்மா இருக்க மாதிரி தான். அந்த சட்டியில் திடீர்னு மழை வந்துருமோன்னு பயந்துகிட்டே இருப்பாங்க, மழை வந்து அணைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு திடீர்னு நடந்து போய் இங்கே தடுக்கி விழுந்து நம்மளுடைய பிள்ளை கீழே எங்கேயோ ஒரு பாதாள குழியில் தள்ளி விட்டுருமோ பயந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க. ஸோ எங்கள் அம்மாவுடைய அக்னி சட்டியை எந்த நல்ல பையன் அழுங்காமல் குலுங்காமல் நல்லபடியாக இறக்கி வச்சு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறானோ அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன். அண்ட் நான் ஒரு 2 இயர்ஸாக டாப் எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அண்ட் நான் படித்ததுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு படிச்சுட்டே ஒர்க் பண்ணிகிட்டே படித்தேன். கரெக்டு தானா? மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஜாதகம் போகிறது வேணும் விட்டுலாமா? இதுவரையும் நான் இந்த டாபிக் எடுக்கவே இல்லையே. ஐயோ ஐயா, நீங்கள் வருங்க. அதாவது சம்பந்தி அம்மா சொல்கிறது கரெக்டு தான். இந்த பொண்ணு சொல்கிறது ரொம்ப, ஆனால் நல்ல மாப்பிள்ளை வருவாருமா, கவலையப்படாது. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருவார் நிச்சயமாக. ஏன்னா சிலருடைய ஆளை பார்க்கும்போதே தெரியும் அவங்க லைஃப் வந்து ஹாப்பியாக. அந்த மாதிரி ஜாதகம், வாழ்க்கையில் ஜாதகம் இருக்கலாம், ஜாதகமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. ஸோ ஜாதகத்தை மட்டும் பார்த்து ஒருத்தரை டிசைட் பண்ணாதீங்க, அவங்களுடைய கேரக்டர் பார்த்தும் டிசைட் பண்ணுங்க. ரஜினிகாந்த் வசன மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, தோணுச்சு. லேடி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டீங்க, வாழ்த்துக்கள்.